கற்பனையில் உருவாகும் உள்காட்சிகள், அதாவது கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். முதல் 3 வழிகளை பார்க்கலாம். 1, உள்நிலை குணப்படுத்தும் கற்பனை, அதாவது இன்டர்னல் ஹீலிங் விஷுவலைசேஷன். உதாரணமாக, சர்க்கரை நோயாளி என்ன செய்ய வேண்டும்? முதலில் நீங்கள் உங்கள் உடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். பேன்கிரியாஸ் என்ற சுரப்பி உங்கள் வயிற்றின் பின்புறத்தில் வயிற்றுக்கும் முதுகுக்கும் இடையில் அமைந்திருக்கிறது. அதுதான் இன்சுலின் என்ற முக்கிய ஹார்மோனை சுரக்கிறது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இப்போது அதை மனதில் கற்பனை செய்து பாருங்கள். அந்த பேன்கிரியாஸ் ஆரோக்கியமாக செயல்படத் தொடங்குகிறது. இன்சுலின் சீராக சுரக்குது. அந்த இன்சுலின் உங்கள் இரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு செல்லுக்கும் ஆற்றல் வழங்குகிறது. உங்கள் உடல் முழுவதும் ஒளி மற்றும் உயிர் சக்தி பரவி வருகிறது. ஒவ்வொரு மூச்சிலும் குணமடையும் ஆற்றலை நீங்கள் உணர்கிறீர்கள். 2வது வழி, வெளிநிலை குணப்படுத்தும் கற்பனை, அதாவது எக்ஸ்டர்னல் ஹீலிங் விஷுவலைசேஷன். நீங்கள் உங்களை வெளியிலிருந்து பார்ப்பது போன்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் நடந்து செல்கிறீர்கள். உங்கள் முகத்தில் ஒளி பிரகாசிக்கிறது. கண்களில் நம்பிக்கை தெரிகிறது. உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். அவர்கள் ஆச்சரியமாக சொல்கிறார்கள், நீங்கள் மிகவும் நன்றாக, ஆரோக்கியமாக, உற்சாகமாக இருக்கிறீர்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் நம்பிக்கையையும் ஆற்றலையும் ஊட்டுகின்றன. 3வது, செயல் நிகழும் கற்பனை, அதாவது ப்ராசஸ் விஷுவலைசேஷன். நீங்கள் தினமும் ஆரோக்கியமான பழக்கங்களை பின்பற்றுகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். நல்ல உணவுகள், போதுமான தண்ணீர், 30 நிமிட உடற்பயிற்சி, ஆழ்ந்த உறக்கம், மன அமைதி மற்றும் இரத்த சர்க்கரை கண்காணிப்பு, இவை அனைத்தும் உங்கள் உடலை சமநிலையுடன் குணப்படுத்துகின்றன.